சீக்கிரம் சீக்கிரம் ரெடி பண்ணு. தொடாதீங்க நீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னே தெரியல. இத டேஸ்ட் பண்ணி பாரு. செம்ம டேஸ்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் போடுங்க. மிஸ்டர் லிங்கம் போடுமா பசிக்குது. லிங்கம் அதுக்கு போய் இவ்ளோ கோச்சுறீங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. முதல்ல கெஸ்ட்ங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம சாப்பிடணும். ஆமா லிங்கம் அங்கிள். அவன் எங்கயாவது உட்கார்ந்துட்டு போடு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஏய் அப்படி சொல்ல கூடாது. பாவம் அவர் ரொம்ப டயர்ட்ல தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இனி பண்ணாரு. சும்மா இரு. நல்லா தெம்பா இருப்பாங்க. என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லையா தம்பி? என்னங்க போதும். ஜேசன், நீங்க ஏன் இங்கேயே எங்க கூடயே இருந்துட கூடாது? வாய் மூடா. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி இவ்ளோ சாப்பாடு என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. உங்களுக்காக தான் இவ்ளோ ஸ்பெஷலா பண்ணி. அவன் சும்மா வளர்றான். நீங்க சாப்பிடுங்க. ஆமா ஆமா. ஆமா, ஜேசன் எங்க காணோம்? அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அவனை சாப்பிட வர சொல்லுங்க. தூங்கிட்டு விடுங்க. நேத்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வந்தார் மேடம். அவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேண்டான்னு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஏன் அதுல என்ன தப்பு? அந்த 3 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு நாம ஜேசன் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம குடும்பத்தோட வாரிசுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ எந்த உதவியும் தேவையில்லை. அம்மா, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அவங்க எல்லாம் தகுதியானவங்க இல்ல. நம்ம ஃபேமிலியை விட அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதே உனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களை புரிஞ்சுக்கிறத விட வேற ஏதாவது பிரயோஜனமா பண்ணலாம். வருஷத்துல எத்தனை நாள் நான் இப்படி உங்க கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுருக்கேன்னு உன்னால சொல்ல முடியுமா? அது ஒன்னும் எங்க தப்பு இல்லையே. அவனை கீழே வர சொல்லுங்க. சரி, நானே போய் கூட்டிட்டு வரேன். ஜேசன், நான் உள்ள வரலாமா? வீட்ல தான் இருக்கான்னு சொன்னீங்க, காணோம். உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ஜேசன் அவன் ரூம்ல ஏன் இல்ல? ஊர்காக்கா? என்ன ஊர்காக்கு இவ்வளவு காய்கறி போட போறீங்களா? மொத்த குடும்பமும் ஊர்கா சாப்பிட்டே வாழறீங்களோ? அப்படிலாம் இல்ல. ஊர்கா தொட்டுக்காம நாங்க ஒரு நாள் சாப்பிட்டது இல்ல. விலைவாசி எல்லாம் ஏறி போனதுனால தான் இவ்வளவு கம்மியா காய்கறி வாங்கியிருக்கேன். இல்லைன்னா நிறைய வாங்கியிருப்பேன். சீக்கிரம் ரெடி பண்ணலாம். ஓகே ஓகே ரெடி லைன்ல நில்லுங்க சீக்கிரம். இதா நீ புடி. பாத்து பாத்து சீக்கிரம் கேட்ச். பாத்துடா. இன்னாங்க. பாத்து வை. ஏய் பாத்து. சீக்கிரம் போடுக்கா. ஓ, வீடு பிளே கிரவுண்ட் ஆயிடுச்சு. இது புடி. இதா கம் ஆன். ஓகே புடி. ஏய். இந்தா. புடி. பத்து பொரியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் பத்தாதுங்க. போடுங்க. டாஸ் பண்ண மாதிரி பண்ணீங்க. அப்படிதான். வெரி குட். இந்தமா நீ கேட்ட டாஸ். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அம்மா, சீக்கிரம் மசாலா போடுங்க. நான் மிக்ஸ் பண்றேன். அப்பா, நான் மிக்ஸ் பண்றேன். வாங்க. சீக்கிரம் சீக்கிரமா பண்ணுங்க. அக்கா, இந்தா. ஏய் பச்சையா குடுக்காத அப்புறம் வயிறு வலிக்கும். கோபப்படாதம்மா. கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம். ஆமா, என்னது பொறுமையா பண்றது? இப்ப தயாராயிடுச்சு. தம்பி, நீங்க முதல்ல இத கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடணும். உங்களுக்கு பிடிச்ச கலர் இருக்கா? புழகு. இந்தா. வாங்கி. சாப்பிடு பையன். பாத்து தம்பி பாத்து. பாய் தொடச்சு. ஏய் போது போது விடு. ஏங்க வயசு புள்ள நல்லா சாப்பிடுப்பா. சாப்பிடுப்பா. இருக்குலப்பா. வலிக்குது. ஆர்த்தி நாங்க ரெடி. ஐயோ, ஏன் இப்படி கத்துறீங்க? இந்தாங்க இதை எடுத்துக்கோங்க. தம்பிய நல்லா குளிப்பாட்டி விடணும். ரொம்ப அழுத்திலாம் முதுகு தேய்ச்சி விடாதீங்க. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஜெய்சன் தம்பி, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. நான் உங்களுக்காக ஐஸ் காஃபி ரெடி பண்ணி வைக்கிறேன். சரியா? போய் குளிங்க. பாத்துங்க. நான் பாத்துக்கிறேன்.
அப்பா 1 2 3 அப்பா நாம தான் ஜெயிச்சோம். ஏய் பாத்து நீங்க படுத்துக்கோங்க. ஏய் குச்சி கறி கொடுப்பா. ஆளுக்கு 2 2 கொடு. சொல்லுப்பா. இதா. நல்லா இருக்கே. உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் எனக்கு தெரியும்பா. எனக்கு இன்னும் வாங்கி தரீங்களா? தர இந்தா. சாப்பிடு. இது ரொம்ப சீப் தான். சாப்பிடு. சாப்பிடு நல்லா சாப்பிடு. வயிறு நிறைய சாப்பிடு. ஊறுகாய் செஞ்சிருக்கீங்களா நீங்க? என்ன ஊர்காவா? பார்த்ததே இல்லைல்ல. இது வரைக்கும் பப்ளிக் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிருக்கீங்களா? என்னடா கண்டபடி உளர்ற? ஒரு நாளாவது ரோட்டு கடையில் நின்று சாப்பிட்டுருக்கீங்களாடா? சந்தோஷம்னா என்னங்கிறத அந்த வீட்டில் உணர்ந்தேன். இவன் இப்படியே அலைஞ்சிட்டு இருந்தான்னு கண்டிப்பா ஏறவாடி தான். ஜான்சியோட நிலைமையை நினைச்சதா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஹே ஜோ. என்ன ரொம்ப டல்லா இருக்கிற போல தெரியுது. ஜேசனோட ஏதாவது பிரச்சனையா? கோல்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். தேங்க்யூ ஜோ. இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணட்டுமா? என்ன? எப்பவும் வெளிப்படையா இரு. ஓ புரியல. மனசுக்குள்ள எது இருந்தாலும் வெளிப்படையா சொல்லணும்னு நீ தானே எனக்கு சொல்லிக் கொடுத்த. ஜோ அட்வைஸ்ல அடுத்தவங்களுக்கு தானே, உனக்கு இல்லையா? உண்மையை சொல்லணும்னா ஜேசனோட உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம். அது என்னால சாத்தியமே இல்ல. ஜேசனோட உலகம் ஜான்சியோட உலகம்னு அந்த மாதிரி எதுவும் இல்ல. எல்லாருமே ஒரே உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஜேசனோட வாழ்க்கை வேகமா இருக்குன்னா அதை குறைக்க நீ முயற்சி பண்ண. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல நீ எக்ஸ்பெக்ட் ஆச்சே. கண்டிப்பா நான் அட்வைஸ் ஏத்துக்கிறேன். தேங்க்யூ ஜோ. அப்புறம் மீட் பண்ணலாம். நான் அவன் வர வரைக்குமாவது வெயிட் பண்ணிட்டு அப்புறம் வரேன். ஏன் உன் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் இன்னும் வரல? நான் வந்து ½ hour ஆகுது. அவனுக்கு மேனஸே இல்லையா? ஐம் சாரி, நான் அவருக்கு கால் பண்ணி பார்க்கறேன். சீக்கிரமா வர சொல்லு. நம்மள இங்க வர சொல்லிட்டு அவனை இன்னும் இங்க ஆள காணோம் பாத்தியா? ரெடி? இங்க ரொம்ப சூடா இருக்குடா. சித்துக்கு நான் ஒழுங்கா வீட்லயே இருந்திருப்பேன். அவன் வரமாட்டான். இப்படி பெட் கட்டின பெட் கட்டின பணத்தை கொடுத்தீங்கன்னா டின்னர் கூட்டு போவேன். ஷாட். ஹாய் ஜெனி. ஏன் இவ்ளோ லேட் ஆச்சு? ஹாய், என் பேர் ஜெரால்ட். உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ ஜெரால்ட். எஸ். என்னோட பேரு ஜான்சி, ஜெனியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் சொல்லு, யாரு? இவன் பேரு ஜேசன். இவனோட ஹேர் ஸ்டைல் பாத்தியா?
எங்க ஹேர் கட் பண்ற? உன் முடி பயங்கர கர்லியா இருக்கு. உன் பேர் என்ன? ஜேசன் தானே சொன்ன? ஜேசன் ஜெரால்ட். செம பொருத்தமா இருக்குல்ல? என்ன ஜேசன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? முடியாது. அவங்க 2 பேரும் எப்படி டேட்டிங் பண்றாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிற வேலை இருக்கு. இதை விட்டா வேற ஹோட்டலே இல்லையா? என்ன ஜேசன், இங்க வரது ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு? குடல் கறியை சாப்பிட்ருக்கியான்னு கேட்டேன். குடலா? ஆமா, இது ஆட்டுக்குடல். ஆட்டுக்குடலா? நீ கேட்கறத பார்த்தா கேள்வி கூட பட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். போற மாதிரி இருக்கு. உனக்கு நேரம் சரியில்லை. போத வாங்க போறேன். உன்ன மாதிரி முட்டாளுங்க கிட்ட தான் பொண்ணுங்க ஈஸியா மாட்டாளுங்க. என்ன சொன்ன? ஏய் ஹாய். நானா? நான் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஜெரால்டுக்கு பதிலா நான் சாரி கேட்டுக்கிறேன்டி. பரவாயில்ல விடு, பார்க்க கொஞ்சம் நல்ல பையன் மாதிரி தான் தெரியறான். பேச்சு கொஞ்சம் துருத்துருன்னு இருந்தாலும் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் ஜேசன் மாதிரி இல்ல. எப்படி சொல்ற? உன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு அவன் எவ்வளவு ட்ரை பண்றா தெரியுமா? பார்க்கவே டச்சிங்கா இருக்கு. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். நீ இப்ப அவனை முழுசா நம்பலாம். ஆமா, போனவங்களை காணோம். போய் பாப்போமா? ஜெரால்ட், உன்னை ஏன் அடிக்கிற? ஜெரால்ட் உன்னை கொன்னாங்களே. அவன் ஏன் அடிச்சிட்டு இருக்க? அவன் என்ன பண்ணா? இவன் பண்ண வேலைக்கு கொண்டு இருப்பேன். ஏ இங்க பாரு, இவனை விட்டா வேற நல்ல பையனும் உன் கண்ணில் படலையா? என்ன பண்ணா சொல்லு. அவன் கிட்ட சாரி சொல்லு. ஒருவேளை நீ சொல்லாம கிளம்பிட்டா நம்ம பாக்கிறது தான் கடைசி. ஜான்சி, சாரி சொல்லு. ஏய் ஜேசன், நில்லு. எதுக்காக அவனை அடிச்சான்? அதான் தெரியலையே. நான் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிலாம தான் கேட்டேன். உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு பிடிக்கலன்னா வேண்டான்னு சொல்லிருக்க வேண்டியதானே? பல்லெல்லாம் ஆடுது. கண்டிப்பா டென்டிஸ்ட் கிட்ட தான் போய் காட்டணும். ஐம் சாரி ஜெரால்ட். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல விடு. எந்த காரணமும் இல்லாம அவன் யாரையும் அப்படி அடிக்க மாட்டான். என்னடி சொல்ற? ஜெரால்ட் ஆரம்பத்துல இருந்தே அவனை ரொம்ப டீஸ் பண்ணான். ஜேசனும் எவ்வளவுதான் பொறுத்துப்பான். கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ என்னைக்காவது ஜேசன் நல்லபடியா நடந்துட்டு பாத்திருக்கியா? மத்தவங்கள பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டான். அவனுக்கு தோணுதான் அவன் செய்வான். ஜேசனை பத்தி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. பயமா இருக்குடி. என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவன் சாரி சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். ஓ ஹாய் ஜான்சி, என்ன விஷயம்? நான் ஜேசன் கிட்ட முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன்னு கொஞ்சம் அவன் கிட்ட சொல்றீங்களா? அவன் பக்கத்துல தானே இருக்கான். சரி, உன்கிட்ட ஏதோ பேசணுமாண்டா. நான் எதையும் கேட்க தயாரா இல்லைன்னு நீயே அவகிட்ட புரியுற மாதிரி சொல்லிடு. அவன் சொன்னதை கேட்டல? ஒருத்தனை காரணமே இல்லாம அடிச்சுட்டு சாரி சொல்லாம திரும்ப வந்தது எந்த விதத்துல நியாயம் நீயே கேளு. ஏண்டா இந்த தடவை யார் அடிச்சிட்டு வந்த? அவ கேட்கறாள, பதில் சொல்லு. போயும் அவனை அடிச்சு என்னோட பஞ்சஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதான் வேஸ்ட்னு சொல்லிட்டான். சரி, நான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்? என்ன அதனால தான் உங்களுக்குள்ள பிரச்சனையா? இதான் என்னோட கடைசி வார்னிங். நல்லா காதை கொடுத்து கேட்க சொல்லு. நீ பண்ண இந்த காரியத்தினால என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அழுதுட்டு இருக்கான். நீ மட்டும் அவன் கிட்ட சாரி சொல்லலனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட கட்டு. நான் பண்ண வேலைக்கு அந்த பொண்ணு வந்து இந்நேரம் என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிருக்கணும். ஆனா அழுதுட்டு இருக்கான்னு சொல்றேன். என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. ரொம்ப எதிர்பார்க்காத ஜேசன். ஓகே, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. பாரு, யாரு சொன்னாலும் நீ திருந்த போறது கிடையாது. நீ இது வரைக்கும் ஒரு விஷயத்துல கூட என்கிட்ட நல்ல விதமாவே நடந்துட்டது கிடையாது. இங்க பாரு, நீ பண்ண இந்த பைத்தியக்காரத்தனமான வேலைனால என் ஃப்ரெண்ட் அங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். ஜேசன், இன்னில இருந்து நீ என்கிட்ட பேசக்கூடாது. ஏய் ஜான்சி, ஏய் அவளை சமாதானப்படுத்துறா. உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. குட் பை. சரி, அதுக்கு என்னதான் பண்ண போற? இன்னுமா புரியல? நான் அவனை கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன். ஜென்னிக்கு மட்டும் அவ பாய் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இனி ஜென்மத்துல அவன் மூஞ்சில கூட முழிக்க மாட்டான். ஆனாலும் இவ்வளவு கோவம் உனக்கு ஆகாது. சீக்கிரம் வா. ஜான்சி, எனக்கு பயமா இருக்குடி. அவன் உனக்கு கால் பண்ணுவான்னு நம்பிக்கிட்டு காலம் பூரா வெயிட் பண்ணிட்டு இருக்க போறியா? பேசாம கூட வா. இந்த ஏரியாவில் இருக்கிற ஏதோ ஒரு கிளப்ல தானே அவன் வேலை பண்ணிட்டதா சொன்ன. கிளப்பையே காணோம்.
ஜெரால்ட் நான் ஒரு பொண்ணோட டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேனே தெரியுமா? அவ ஃப்ரெண்ட் லவ் பண்ற பையன் பெரிய பணக்காரன் தெரியுமா உனக்கு? நிஜமாவா? அவனை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறியா? உங்ககிட்ட போய் சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? அவங்ககிட்ட எவ்வளவு பணம் என்ன பிரயோஜனம்? அவன் டேஸ்டா ரொம்ப மட்டமா இருக்கு. அவனுக்கு அவ கொஞ்சம் கூட பொருத்தமானவளே இல்ல. அவ ஜெனி கூட சேர்ந்து ஒரு சாதாரண ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்துட்டு இருக்கா. என்ன சொல்ற? சர்வராவா வேலை செய்றாங்க? ஆமா, அதுவும் ரொம்ப சீப்பான ஹோட்டல்ல. ஆனா ஏன் அவன் பாய் ஃப்ரெண்டா பெரிய பணக்காரனாச்சே? அவ அழகா இருப்பாளா? அட நீ வேற. நான் ஜேசன் கிட்ட இவ்வளவு விட அழகான பொண்ணுகளை எல்லாம் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். பதிலே எதுவும் சொல்லாம உன்னை விட்டான் பாரு. நாங்க இப்ப கேட்டதெல்லாம் உண்மைதானா ஜெரால்ட்? என்னையா கேட்ட? உண்மையான உன்கிட்ட தான் கேக்குறேன். உனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் யாரு? உனக்கு அவங்களுக்கு தெரியுமா? நான் இவ்வளவு நேரம் பேசுறதே இவங்களை பத்தி தான். ஜெரால்ட், நீ ஜெனிக்கு கால் பண்ணாததுக்கு காரணம் என்ன ஜெரால்ட்? காரணமா? சொல்றேன் கேளு. இந்த மாதிரி எதுக்கு உதவாத பொண்ணுகளை கண்டாலே எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. அதான் கழட்டி விட்டேன். ஏய் ஜெனி, எனக்கு மெசேஜ் அனுப்பி இதோட நிறுத்திக்க. ரிப்ளை அனுப்ப எனக்கு டைம் இல்ல. என்னோட இன்பாக்ஸ்ல உன்னோட மெசேஜ் தான் ஃபுல்லா ஸ்டாக் ஆயிட்டு இருக்கு. இந்த அடி ஜெனிக்காகவும் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்காகவும் தான்டா. இன்னொரு தடவை ஜெனிக்கு தப்பி தவறி கூட கால் பண்ண நீ தொலைஞ்ச. நீ எப்படி பாத்துக்க? வீடு கிளம்பு. அவன் என்ன பெரிய இவனா? எப்பயாவது அவனை பத்தி தெரிஞ்சதே? என்னடி சொல்ற? இவனை மாதிரி ஆளுங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜேசன் ரொம்ப நல்லவண்டி. ஜெனி, நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல, நிஜமாதான். ஜான்சி, எப்பயாவது கிளம்புறியா? எங்க? ஜேசன் கிட்ட சாரி சொல்லதான். வேறங்க? அது நானா? எப்படி? ஒழுங்கா போய் சாரி சொல்லிடு. அப்பதான் எனக்கு ஆறுதலா இருக்கும். உன்னால அவனை மறக்க முடியுமா? கண்டிப்பா, அதுல எந்த டவுட்டும் இல்ல. சீக்கிரம் போ. உனக்கு அப்புறம் கால் பண்றேன். பாய். ஐ எம் சாரி ஜேசன். சொல்லு. காதுல வேலை. சாரி சொல்லு. ஐ எம் சாரி ஜேசன். சொல்லு. ஜேசன், ஏன் வாய்க்குள்ள வார்த்தை ஓட்டிட்டு இருக்கா? நான் சொன்னதை செய்யாம இங்க போக முடியாது. சொல்லு. ஜேசன், ஐ எம் சாரி. நான் சொல்ல மாட்டேன். போ. இங்க பாரு, நீ என்ன வேலை பண்ணிக்கோ. எனக்கு வேற வேலை இல்ல. நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏய் ஜான்சி, நில்லு. எங்க போற? ஒழுங்கா முதல்ல சாரி சொல்லும் போதே கேட்டிருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு ஏன்டா விளையாடுற? புரா. ஏய், ஏன் கொடுத்து நீ என்ன சாப்பிடுற? சாரிக்கு முதல்ல இது கொடுத்துட்டு போயிருக்கா. ஆளை பாருங்களா. இந்த கப் ரொம்ப தின்னா இருக்குல்ல? இது நம்ம பார்த்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? இது எப்படி தயார் பண்ணாங்கன்னு உனக்கு நான் சொல்லி ஆகணும். செராமிக் தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் 1300 டிகிரிஸ்ல அதை சூடு பண்ணுவாங்க. இவ்வளோ பண்ணியும் அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன குறையாவது இருக்கும். ஸோ அதை நான் மைண்டில் வச்சுட்டு தான் இதை நான் உடைக்க போகிறேன். தைரியமான பொண்ணா மாறணும்னா உன் மனசுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத பயத்தெல்லாம் தூக்கி எறி. அது உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இன்னைக்கு நடந்த மாதிரி உன் வாழ்க்கையில எப்பவுமே நடக்காது. நீ சொன்னது ஓரளவுக்கு புரிய வருது. தேங்க்யூ. நாம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா? எங்க கூட்டிட்டு போற? எனக்கும் இன்னைக்கு நாள் அவ்வளவு நல்லா போல. நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல? பாப்பலாம்.
நான் தான் ஏற்கனவே சாரி சொல்லிட்டேன்ல. வாழ்க்கை பூரா அவன் கிட்ட சாரி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் என்ன அவன் அடிமையா? டே ஜேசன், நீ சொல்றபடிலாம் ஆடுறதுக்கு நான் ஒண்ணு வீட்டு வேலைக்காரி இல்ல. சாரியா சொல்றேன், அதுக்கு பதிலா நான் தூக்கில தொங்குவேன். நீயா? என்ன ஷாக் ஆயிட்டியா? இந்த மாதிரி செட்டப்பை பார்த்ததே இல்லைல்ல? ஏ ஜேசன், இதெல்லாம் எப்படி பண்ண? இதெல்லாம் பெரிய விஷயமா? நான் நினைச்சா என்ன வேணா செய்வேன். இது உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. கிறிஸ்மஸ் பண்டிகை மாதிரியே இருக்கு. கிறிஸ்மஸ்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஏன் உனக்கு பிடிக்காதா? எனக்கு அந்த பண்டிகை வந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா எனக்கு அப்படி இல்ல. பண்டிகை முழுக்க தனிமையிலேயே இருப்பேன். ஏன்? ஆமா ஜான்சி, நம்ம அன்னைக்கு பண்ண ஊர்ல எப்படி வந்திருக்கு? பெருசா தெரிஞ்ச மாதிரி ரெடி பண்ணிட்டு போனேன். ஆனா வாயில தான் வைக்க முடியல. எனக்கு டேஸ்ட் பண்ண போல இருக்கு. நிஜமாவா? ஆமா, அது மட்டும் இல்லாம அம்மா பண்ண மீன் குழம்பு சூப்பரா இருந்துச்சு. மறுபடியும் சாப்பிட போல இருக்கு. அன்னைக்கு ரோட்டு கடையில் உங்க அப்பா வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸும் நல்லா இருந்துச்சு. ஒன்று சொல்லட்டுமா? குடும்பம்னா என்னன்னு உங்களை பார்த்து தான் உணர்ந்தேன். உங்க ஃபேமிலிக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. இன்னொரு தடவை வரலாமா? நீ தான் கூப்பிடலனாலும் வந்துருவியே. நான் சீரியஸா கேட்குறேன். உங்க ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கு. குடும்பத்தை மட்டும் இல்ல, உன்னையும் தான். Wish you my love is a